காணப்பட பார்த்த சந்தோஷம். இந்த ஏவிஎம் ஸ்டூடியோவில் இந்த தேட்டரை பற்றி உங்களுக்கு சொல்லி ஆகணும். ரொம்ப பாரம்பரியமிக்க திரை இது. இந்த திரையில் ஆமாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட பல படங்கள் இந்த திரையில் ஓடி இருக்கு. நடிகர் திரு சிவாஜி கணேசனோட பல படங்கள் இந்த திரையில் ஓடி இருக்கு. அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினி ஏவி படம் நடித்த படங்களே முரட்டுக்காலை, போக்கிரி ராஜா, நல்லவனுக்கு நல்லவன், மனிதன், இப்படி பல படங்கள் நடிச்சிருக்காரு. அந்த எல்லா படங்களுமே இந்த திரையில தான் திரையிடப்பட்டது. உலகநாயகன் கமலஹாசன் அவருடைய பல படங்கள், சகலகலா வல்லவன், பேர் சொல்லும் பிள்ளை, தூங்காதே தம்பி தூங்காதே, இப்படி ஏகப்பட்ட படங்களோட படங்கள் அதில் திரையிடப்பட்டிருக்கு. இளைய தளபதி விஜயோட படங்கள், அல்டிமேட் ஸ்டார் அஜித்தோட படங்கள், குறிப்பாக ஏவிஎம் பேனருக்கு அஜித் நடித்த திருப்பதி படம் தேசத்தில் பணமுறை நான் திரையிட்டிருக்கேன். அப்படி ஒரு பாரம்பரியமிக்க, மதிப்பு மிக்க, ஒரு வரலாறு பதிவுகளை தாங்கிய திரையில் இந்த கணா குறும்படம் திரையிட்டதே பெருமையான விஷயம். முதல்ல அதுக்கண்ட விஜய்க்கு வாழ்த்துக்கள். இந்த காலகட்டத்தில் குறும்படம் எல்லா மக்களாலும் சரி, எல்லா இளைஞர்களும் சரி ஒரு வரவேற்கக்கூடிய விஷயமா இருக்குது. இது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு வளர்ச்சி, தடுக்க முடியாத ஒரு முயற்சி. இந்த குறும்படம் மூலமாக முதல் அடி எடுத்து வச்சிருக்காரு விஜய் சாகர். இப்போ சினிமா துறைக்கு இந்த குறும்படம் தான் முதல் படிக்கட்டாக நிறைய பேருக்கு இருக்குது. அந்த படிக்கட்டில் கால் எடுத்து வச்ச விஜய் நாளைக்கு பெரும்படத்துக்கு, அதாவது சினிமாவுக்கும் வரணும், சினிமாவுக்கு டைரக்டர் ஆகணும்னு நான் வாழ்த்துறேன். உங்கள் ஆசீர்வாதம் கூட சினிமா இயக்குனராகவும் வளரணும். உங்களுக்கான எங்களோட உங்களுக்கு தெரியும், நீங்கள் அதோட மதிப்பு, அதோட விமர்சனமும் உங்களுக்கெல்லாம் தெரியும். முதல் பாராட்டு ஒரு புதிய சிந்தனை, ஒரு விஞ்ஞானபூர்வமான சிந்தனை அதில் பதிவு பண்ணியிருக்காரு. இந்த ட்விஸ்ட்டு என்று ட்விஸ்ட்டு கனவுங்கிறது ட்விஸ்ட்டு நல்லா இருந்தது. இந்த ஹீரோ நடித்த ரொம்ப நல்லா பண்ணி தரவர். இந்த பொண்ணு ரொம்ப இருந்துச்சு. கரெக்டாக எப்போ குழந்தையா இருக்கணுமோ அப்போ குழந்தையா இருந்துச்சு. எப்போ அந்த ஒரு டெரர் அந்த பேய்க்கு கொடுக்கணுமோ அந்த நேரத்தில் அந்த பேயோட பவரையும் பெருசாக காட்டுச்சு. அந்த குழந்தைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரீல் கடை மாட ஆச்சு, ரீல் கடை நல்லா இருந்துச்சு. எடிட்டர் பாராட்டணும். கரெக்டாக நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ணியிருந்தார். எங்கேயுமே அந்த ஒரு லேக்கு, அந்த தொய்வு இல்லாமல் எடிட்டிங் நல்லா இருந்துச்சு. நிறைய சொல்லும்போது குறைய சொல்லி தான் வேணும். எனக்கு இதில் கொஞ்சம் குறையப்பட்டது டப்பிங். அது எங்கே மிஸ்டேக்குன்னு தெரியல. ஒருவேளை ஷூட் பண்ணும்போது ஃப்ரேமில் மிஸ்டேக்கா இல்லை சிங்கிங் பண்ணும்போது மிஸ்டேக்கான்னு தெரியல. வாய்ஸிங் அது மட்டும் தான் கொஞ்சம் நெருடலாக கொஞ்சம் குறையா தெரிஞ்சது. மற்றபடி ரொம்ப முழுமையாக தெரிஞ்சிச்சு. அந்த டைட்டில் போடும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. கனா அப்படிங்கும்போது எல்லாரும் கனவுங்கிறதே ஒரு கண்ணுக்கு சம்மந்தப்பட்ட நினைப்பாங்க. அது இல்லை. கனவுங்கிறது கனவுக்கும் சம்மந்தமே இல்லை. அது பிரெயினுக்கு சம்மந்தப்பட்டது. கரெக்டாக ஒரு பிரெயினில் அவங்க பிரெயின் பறக்கிற மாதிரி, ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி காட்டியிருந்தார். அது ஆரம்பத்திலே அவருடைய புதியமான சிந்தனையை காட்டியிருந்தார். இந்த தலையில் கை வச்சு காணும் போது கனவாகவே இருக்கணும். படத்தில் இதாக இருக்கலாம். அது உண்மையில் வந்துச்சுன்னா நம்ம நட பண்ண முடியாது. அப்புறம்
அதனால் கனவு சுட்டியே திருப்பி அவரு மேலே கிடையாது வச்சுட்டாப்புல, அது ரியலாகிடுச்சு. அதனால் அந்த மாதிரி அபாயகரமான ஒரு ஒரு சிக்கல் வந்துடக்கூடாது. நம்மளுக்கு ஈஸியாக எதிரில் அடிச்சிடலாம், நம்மளும் எதிரில் நம்மளும் அடிச்சிடலாம். அதனால் அந்த கதையோட கனவாக இருக்கட்டும். இந்த படத்தின் மூலம் விஜய் அவர்கள் பெரிய இயக்குனர் ஆவது ரியலாக இருக்கட்டும். கண்டிப்பாக ஒரு சினிமா துறைக்கு வந்து சாதிக்கணும். டைலாக்லாம் இருந்துச்சு இடத்துல, காலில் என்ன எனக்கு மூளை இருக்குன்ட்டு. ஆமாம், ஆனால் கலைஞனுக்கு மூளை தான் ரொம்ப முக்கியம். அந்த மூளை விஜய் சாருக்கு இருக்குது, நல்லா பொழைச்சிக்குவார்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் நடித்த நடிகர்களுக்கும் சரி, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் சரி, அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் மேலும் உயர ஆண்டவனை வேண்டுகிறேன். இங்கே வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தை நன்றியும் தெரிவித்துள்ளேன். நன்றி, வணக்கம்.